இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். அரசியல் களத்தில் நடக்கிற பல விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு அந்த வரிசையில் நம்ம கூட பேசியிருக்கிறது விதைகள் இயக்கம் அட்மின் ஏழுமலை அவர்கள். வணக்கம். வணக்கம் மதி. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, இந்த காணொலியும் சரி, இதுக்கு முன்னாடி வேற ஒரு சேனல்லையும் பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, செங்கோட்டையன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டணி பட்டி பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க பண்றதெல்லாம் சரியில்லை அப்படின்னு தான் பேசியிருந்தோம். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. எதுக்காக? அவர் ராஜினாமா பண்ணதற்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து இவர் ஒரு மானஸ்தன் அப்படின்னு நான் சொல்லுவேன். செங்கோட்டையன் வந்து மானஸ்தன், கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கு. ஆனால் ஒரு சொரணகட்ட பைய இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி பதவியை ராஜினாமா பண்ணாம அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழகம்னு ஒன்றை வச்சுக்கிட்டு இன்னை வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் செங்கோட்டையனை பாராட்டுகிறேன். அடிப்படை உறுப்பினர் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் உங்க கட்சி பதவி வேணாயான்னு செங்கோட்டையன் சொல்லிட்டாரு. ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சொல்லல. இல்ல அவரை சொல்லல. அவரு வந்து ராஜினாமா பண்ணல. அவரு கொஞ்சம் சூடு சொரணை இருந்தாங்க. அவர் அப்பயே ராஜினாமா பண்ணிருந்தோம். எனக்கு கட்சியில இருந்தே நீக்கிட்டீங்க, உன் கட்சி எம்எல்ஏ பதவி மட்டும் எதுக்கே சொல்லிட்டு அவர் அப்பயே ராஜினாமா பண்ணிருந்தோம். ஆனா செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் சூடு சொரணை இருப்பதால் இன்றைக்கு அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அந்த முடிவுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன்னா சும்மாலாம் இவர் ராஜினாமா இல்ல. இவர் என்னமோ ரோசப்பட்டு போயிட்டு ராஜினாமா பண்ணார் நாம இப்ப சொல்றோம்ல, அதன் பின்னாடியும் ஒரு உள்ளடி இருக்கு. என்னன்னாக்க கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அதிமுகவுல இருந்து அதிமுக எம்எல்ஏ தான் சட்டசபையில இப்ப வரைக்கும் அதிமுக எம்எல்ஏ தான் செங்கோட்டையன். ஒருவேளை இவர் தாவேகாவுக்கு போனாருனாக்க அங்க போய் தாவேகாவினுடைய அடிப்படை உறுப்பினர் அட்டையில ஃபார்ம் ஃபில் பண்ணணும், பதிவு பண்ணணும். அப்ப பதிவு பண்ணும்போது இவர் அதிமுக எம்எல்ஏவாக இருந்து கொண்டு வேறொரு கட்சியில அடிப்படை உறுப்பினராக இருக்க முடியுமா? முடியாது. அப்ப கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமாக அதிமுக என்ன பண்ணுவாங்க, வேற கட்சிக்கு போயிட்டாருங்க, அவரை நீக்கி விடுங்க அப்படின்னு சபாநாயகர் கிட்ட போயிட்டு இவங்க கொடுப்பாங்கல்ல மனு. அப்படி கொடுத்தா யாருக்கு அசிங்கம்? செங்கோட்டையனுக்கு அசிங்கம். அப்ப செங்கோட்டையன் என்ன பண்றாரு, அவங்க அசிங்கப்படுத்துறதுக்கு நானே போய் மானஸ்தனால நானே போய் ராஜினாமா கொடுத்து சொல்லிட்டு இன்னைக்கு அப்பாவு கிட்ட போயிட்டு கடிதத்தை கொடுத்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அவர் தாவேகாவுல இணைய போகுது கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது. தாவேகாவுல தான் இணைய போறாரு. சரி, செங்கோட்டையன் ஏன்னா தாவேகாவுக்கு போகணும், திமுகவுக்கு போலாமே அப்படின்னு சொல்லலாம். திமுகவுக்கு செங்கோட்டையன் போனாரு அப்படின்னாக்க அவருடைய அரசியல் எதிர்காலமே அப்படியே முடிஞ்சிடும். ஏன்னா இன்றைக்கு திமுகவுல போய் சேர்ந்த சமீபத்துல போய் சேர்ந்தவங்களாம் எந்த இடத்துல இருக்காங்க? இப்ப அன்வர் ராஜாலாம் போய் சேர்ந்தாரு, இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அதிமுகவுல இருந்த வரைக்கும் மாவட்ட பொறுப்புல இருந்து கொண்டு தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் நடத்திக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நின்றுக்கிட்டு நிகழ்ச்சிகளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அன்வர் ராஜா. இன்னைக்கு திமுகவுல போனதுல இருந்து ஒரு பேச்சு மூச்சு இருக்கா? அன்னைக்கு அவர் மாறும் போது பரபரப்பா பேசினாங்க. அடுத்த நாள்ல அவர் ஒரு நாள் நியூஸ் தான், அடுத்த நாளே அவர் நியூஸ்ல காணும். அவரு இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல. திமுக அவர் எங்க வச்சிருக்கு, எந்த இடத்துல வச்சிருக்குன்னே தெரியல. அப்போ இப்ப சமீபத்துல போன முத்துசாமி இவர்களை போன்ற நபர்கள்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியல. அப்ப இப்படிப்பட்ட பட்சத்துல இவர் திமுகவுல போய் சேர்ந்தாருன்னா இத்தனை ஆண்டு காலம் அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு நான் எம்ஜிஆருடைய ஊழியன், எம்ஜிஆர் காலத்து ஆளு, ஜெயலலிதா அம்மாவையே நான் பார்த்துட்டு வந்தவன் அப்படி சொன்னதெல்லாம் புண்ணியம் இல்லாம போயிடும்ல. அப்போ போனாருனாக்க அடிப்படை செல்வாக்கே இவருக்கு போயிடும். கூட ஒட்டிக்கிட்டு இருந்தாங்களா 10 பேர் பிரஸ் மீட் கொடுக்கும்போது அவனே பக்கத்துல இருக்க மாட்டான். இவ்வளவு நாள் திமுகவுக்கு எதிராக பேசிட்டு அவங்க கூட போய் சேர்ந்து சொல்லிட்டு அவனே பக்கத்துல நின்று சப்போர்ட் பண்ண மாட்டான். அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல தான் அவருடைய அரசு எதிர்காலம் என்ன இருக்கு? வேற என்ன பண்ணிட முடியும்? இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அடிப்படை உறுப்பினர் நீக்கி விட்டாரு. இந்த பக்கம் திமுக பக்கம் போனாலே சுயமரியாதை போயிடும். அப்போ வேற ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா பாஜக இந்த பக்கம் கூட்டணியில் இருக்காங்க, நாம் தமிழர்ல போய் சேர முடியுமானா நிச்சயமா சேர முடியாது. ஏன்னா அது ஏற்கனவே தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டு வேறொரு பாதையில பயணிச்சுட்டு இருக்கு. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் விஜய் தான். அப்போ விஜய்க்கும் ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்னாடி அதிமுகவுல இருந்து விலகி போயிட்டு போ பன்னீர்செல்வம் அணியில இருந்த மருது அழகராஜ் அவர் வந்து தாவேகாவுக்கு வந்து அவ்வளவு முட்டு கொடுத்தாரு. திமுகவை விமர்சிச்சு தாவேகாவுக்கு அவ்வளவு முட்டு கொடுத்தாரு. நாங்களாம் என்ன நினைச்சோம்னாக்க இவர் போய் திமுக தாவேகாவுக்கு தான் போய் சேர்ந்துருவாரு, விஜய் தலைமையில சேர்ந்துருவாரு அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா அவர் வந்து ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்பின விதமாக நேராக போயிட்டு திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு. ஏன் அவர் அங்க போய் சேர்ந்தாருனாக்க தாவேகா தரப்பு அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொன்று காளியம்மாள் அக்கா. காளியம்மாள் அக்கா வந்து நாம் தமிழர் கட்சியில ஒரு மிகப்பெரிய செல்வாக்கோடு இருந்தவங்க. இப்போ அவங்க ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. இப்ப இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு. அவங்களும் ரொம்ப மெனக்கெட்டாங்க. அவங்க யாருக்கு மெனக்கெட்டாங்கன்னா தாவேகாவில் சேருவதற்காக மெனக்கெட்டாங்க. அவங்க வந்து திமுக அதிமுக 2 தரப்புமே காளியம்மாள் அக்காள்கிட்ட பேசினாங்க. ஆனால் பேசியும் கூட அவங்க அந்த 2 பக்கமும் போகல. ஏன்னாக்க அவர் இதுவரைக்குமே திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் மேடையில் பேசிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல அவங்க வந்து அதிமுக திமுகவை விரும்பவில்லை. அவங்க விரும்பினது தாவேகாவை தான். ஆனா அவங்கள தாவேகாவில சேர்க்க விடல. ஆனா தாவேகாவும் ஒரு விதத்துல பார்த்தா திராவிட கட்சி தானே. அவர் தானே சொல்லியிருக்காரு தமிழ் தேசமும் திராவிடமும் 2 கண்ணு. ஆனா அவங்க பேர்ல இல்ல. இப்போ திராவிட கட்சிகள் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் ரெண்டுமே தமிழ் தேசியம் எங்களுடைய கொள்கைன்னு அவங்க வெளிப்படையா அறிவிக்கல. ஆனால் தமிழ் தேசியம் எங்களுடைய கொள்கைன்னு வெளிப்படையாக அறிவிச்சது ஒன்று நாம் தமிழர், இன்னொன்று தாவேகா. அப்ப தமிழ் தேசியத்தை சேர்க்காம இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், ஆனா தமிழ் தேசியத்தை சேர்த்து கொண்ட இவர்
இவரும் வாக்கு வங்கி அரசியலுக்காக தான் சேர்த்துக்கிட்டாரு. இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒரு குத்து சொல்லிட்டு திராவிட ஆதரவாளர் வாக்குகளும் வேணும், நான் தமிழ் தேசிய வாக்குகளும் வேணும். அதுக்காக தான் இவர் 2 ஏங்கன்னு சொன்னது காரணமே இதுதான். மற்றபடி இதுல கொள்கை சார்ந்த அரசியல்லாம் கிடையாது விஜய் இதுல. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க காலங்காலமா நம்ம அதிமுக திமுகவை திட்டிட்டு அவங்ககிட்ட போய் சேர்ந்தாங்க நல்லா இருக்காது அப்படின்னு காளியம்மலக்கா ஃபீல் பண்றாங்க. ஆனா தாவேகாவை இது வரைக்கும் அவங்க திட்டினது இல்ல. அப்ப இதுல போய் சேருவதற்கு எந்த விதமான ஒரு ஒரு அச்சமும் எதுவும் கிடையாது இவங்களுக்கு. அப்ப இவங்க தாவேகாவுக்கு ட்ரை பண்ணும்போது தாவேகாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய 3 அரசியல் குருக்கள் யாருனாக்க புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, இவங்க 3 பேருமே இவங்க 2 பேரையும் சேர்க்கல. யார காளியம்மாளையும் மருது அழகராஜும் சேர்க்கல. ஏன் சேர்க்கல அப்படின்னாக்க இவங்க 2 பேருக்குமே அரசியல் தெரியும். காளியம்மாளுக்கும் மருது அழகராஜும் அரசியல் தெரியும், விஜயை விட நல்லா பேசுவாங்க. அப்ப இவங்க அந்த கட்சிக்கு போனாக்க அந்த 3 முட்டாள்களையும் நீக்கி விட்டுருவாங்க. அதுல அந்த 3 பேரையுமே மட்டுப்படுத்திட்டு இவங்க மேல வந்துருவாங்க, விஜய்க்கு நெருக்கமாக இவங்க ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் விஜயை விட இவங்க மேலானவர்களா மாறிவிடக் கூடாது என்பதற்காக தான் கூட இருந்த அந்த 3 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேரையும் பத்தி விட்டு மருது அழகராஜ் வந்து திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு. காளியம்மாள் வந்து இன்னும் முடிவெடுக்காம இருக்கிறாங்க, அப்படியே இருக்காங்க. அப்போ செங்கோட்டையன் வரும்போது எதற்காக தாவேகா சேர்த்துக்கணும்? ஏன் இந்த 3 பேரும் செங்கோட்டையனுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல? ஏன்னா அவர் எதுவும் பேச மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா, இவர் வந்து ஒரு பெரிய மேடை பேச்சாளர் கிடையாது. செங்கோட்டையன் பெரிய மேடை பேச்சாளரும் கிடையாது. வந்து மைக்கு போட்டு உக்காந்தாருனாக்க நான் எம்ஜிஆர் காலத்து ஆள், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஆள், என்னை துரோகத்தின் மூலமாக வீழ்த்து விட்டார்கள், நன்றி, போயிட்டே இருந்தவர். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. எம்ஜிஆர் அம்மா இவங்க 2 பேரை சொல்லிட்டு அப்படியே நிறுத்திக்குவாரு. அவ்வளவுதான் செங்கோட்டையன். அதுக்கு மேல பெரிய பேச்சு சொல்வன்மை அப்படிலாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட செல்வாக்கும் இன்றைக்கு உடஞ்சி சுக்குநூறு ஆயிடுச்சு. அப்போ இப்படிப்பட்ட பட்சத்தில் ஒரு டம்மி தான் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இதுல விஜய்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஏன்னா இவருக்கு வந்து செங்கோட்டையன் தரப்புல இருந்து அவருடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது வேற ஆப்ஷன் கிடையாது, அரசியலை சஸ்டெயின் பண்ணணும். அப்போ தாவேகா ஒரு ஆப்ஷன். இப்போ செங்கோட்டையன் வருவதால விஜய்க்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 பேருக்கும் எந்த சிக்கலும் கிடையாது. ஏன்னா இவர் மிகப்பெரிய சொல்வாக்கு வன்மையும் கிடையாது, அவ்வளவு பெரிய ராஜதந்திரம் நுட்பமான மதி கொண்டவரும் கிடையாது. அப்படி ராஜதந்திர நுட்பமான மதி கொண்டவராக இருந்திருந்தால் கூவத்தூர்ல முதலமைச்சரா ஆக்குறேன்னு சொன்ன போதே முதல்ல செங்கோட்டையன் ஆப்ஷனு. அப்பவே அந்த அறிவு, அரசியல் அறிவு இருந்திருந்தாங்க செங்கோட்டையன் முதலமைச்சரா இருந்திருப்பாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்திருக்க முடியாது. அப்போ ஒரு அரிய வாய்ப்பை விட்டு கொடுத்த ஒரு மனிதன், விட்டு கொடுத்தலாம் சொல்ல முடியாது, அன்றைக்கு அதை கைவிட்ட மனிதன் இன்றைக்கு வந்து இந்த கட்சியில் போய் சேர்றாருன்னும் போது இவர்களுக்கு ஆபத்து கிடையாது. ஆனால் செங்கோட்டையனுக்குன்னு ஒரு சில திறமைகள் இருக்கும்ல. என்னன்னாக்க ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும், ஒரு கட்சியினுடைய ஸ்ட்ரக்சரை எப்படி கட்டமைக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை அரசியல் அறிவு செங்கோட்டையனுக்கு இருக்கு. அந்த அறிவு தாவேகாவில் ஒருத்தனுக்கும் கிடையாது. இப்போ ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், இவங்க 3 பேருமே ஒரு விளம்பர தூதுவர்கள், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி மாதிரி தான். இவர்கள் என்ன பண்ணுவாங்க, விஜயை ப்ரொமோட் பண்ணுவாங்க, சோசியல் மீடியாவில் எப்படி களமாடுன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுவாங்க, அவ்வளவுதானே தவிர இந்த 3 பேர்களுக்கும் நேரடியான அரசியல் தெரியாது. புசி ஆனந்த் கூட எம்எல்ஏவாக இருந்தவர் புதுச்சேரியில். அப்போ புசி ஆனந்த் கூட அப்பயும் இந்த டீட்டெயிலான தமிழ்நாடு அரசியல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் புதுச்சேரியை விட. அப்போ இந்த அரசியல் அவரால் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ அரசியல் தெரிந்த நபர் ஒருவர் கூட விஜய் பக்கத்தில் இல்லை. அப்போ அதனாலதான் இன்னைய வரைக்கும் ஒரு கட்டமைப்பு தமிழ்நாடு முழுக்க கொண்டு வர முடியல. இன்னைய வரைக்கும் விஜய் கட்சியின் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமர்சனம்னா ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதியே இல்லைன்னு. தமிழ்நாடு முழுக்க இன்றைய வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக அவர்களால் போட முடியல, ஒன்றிய பொறுப்புகளை மாவட்ட பொறுப்புகளை அவர்களால் போட முடியல, துணை அணி அமைப்பு எல்லாம் இருக்கும்ல அந்த அமைப்புகளை இவர்களால் போட முடியல. அதற்கு காரணம் அரசியல் தெரிந்த நபர் இவர் பக்கத்தில் இல்லை. அப்போ செங்கோட்டையன் வரும்பொழுது செங்கோட்டையனால் பெரிய எந்த பாதிப்பும் யாருக்கும் இருக்காது, அமைதியான ஆளு, அதே சமயத்துல கட்சி எப்படி கட்டமைக்கணும்னு தெரியும். அப்ப இவரை வச்சு கட்டமைச்சிக்கலாம் அப்படின்னு விஜய் தரப்பு விரும்புது. அதனாலதான் செங்கோட்டையனை ஏற்றுக்கொண்டது. மருது அழகராஜையும் காளியம்மாள் அக்காளையும் வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது விஜயகாந்தினுடைய கட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துருச்சு. விஜயகாந்த் அவர்கள்லாம் போட்டிட்ட உடனே விருதாச்சலம் தொகுதியெல்லாம் ஜெயிச்சிட்டாரு. அதற்கு காரணம் அவருடைய கட்சி அடிப்படை கட்டமைப்பு வசதியை டக்கு கட்டமைச்சாங்க. அப்ப யாரா கட்டமைச்சதுன்னு பார்த்தாக்க பண்ருட்டி ராமச்சந்திரன். பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் காலத்துல இருந்து புரட்சி தலைவி அம்மா காலத்துல இருந்து அரசியல்ல வந்து கற்றுக்கொண்ட நபர். அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் மேதாவி தான் சொல்லுவார். ஆனா கடைசி காலத்துல போயிட்டு ஓபிஎஸ் கூட சேர்ந்து இன்னைக்கு அவரும் இருக்கிற இடம் தெரியாமல் காணாம போயிட்டாரு. அதாவது சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கிருஷ்ணாடுற மாதிரி பண்ருட்டி ராமச்சந்திரன் போய் அந்த மாதிரி வீழ்ந்த ஆள் தான் இன்றைக்கு அரசியல காணாம போயிட்டாரு. அன்றைக்கு விஜயகாந்தினுடைய கட்சியை கட்டமைப்பதற்கு யார் காரணமாக இருந்தாலும் பண்ருட்டி ராமச்சந்திரன். அதனாலதான் தேமுதிக இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்குது. விஜயகாந்த் மறைவிற்கு பிறகும் கூட பல தோல்விகளை சந்தித்தாலும் கூட இப்பயும் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட இல்லைனா கூட தேமுதிக வலுவாக இருப்பதற்கு காரணம் அன்றைக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கட்டமைத்த இந்த கட்டமைப்பு. அப்ப அந்த கட்டமைப்பை விஜய்க்கு கட்டமைப்பை யார் இன்றைக்கு தேவைப்படுகிறா? செங்கோட்டையன். அன்றைக்கு விஜயகாந்துக்கு ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரன், இன்றைக்கு விஜய்க்கு ஒரு செங்கோட்டையன்.
அதனாலதான் செங்கோட்டையனை சேர்த்துக்கிறதுல விஜய் தரப்பும் ஆர்வம் காட்டி இன்றைக்கு சேர்க்க போறாங்க. செங்கோட்டையன் போன உடனே முதல்ல பண்ணக்கூடிய வேலை என்னவா இருக்கும்னா, கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதியை கட்டமைக்கக்கூடிய பணிகள் தான் அவர்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க. செங்கோட்டையனுடைய அரசியல் எதிர்காலம் என்பது இதன் பிறகு வலுவானதா இருக்காதான் நான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட போறன்றாரு. இந்த பக்கம் அதிமுக இருக்கு, இந்த பக்கம் திமுக இருக்கு, நாம் தமிழர் இந்த பக்கம் இருக்கு. இவங்க 3 பேர் சேர்ந்து விஜய் அடிச்சாங்கனாக்க இருக்கிற இடம் தெரியாம காண போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம தேர்தலை சந்திப்பதற்கான நிதினு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப திமுக கூட விஜய் கூட்டணி வச்சாரு, இல்ல அதிமுக கூட கூட்டணி வச்சாக்க சீட்டும் கிடைக்கும், நோட்டும் கிடைக்கும். அந்த பிரச்சாரத்திற்கான வேலையெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. விஜய் வாடி போயிட்டு மேடை ஏறி பேசிட்டு வந்தா மட்டும் போதும். ஆனா இவங்க தனித்து நிற்கும்போது என்ன சவால் இருக்குனாக்க, 234 தொகுதிக்கும் வேட்பாளர் நிறுத்தணும், அவங்களுக்கு செலவுக்கு பணம் தரணும், எங்கெங்க நிகழ்ச்சி நடத்தணும், எங்கெங்க போய் பேசணும், எந்தெந்த தெருவில் ஓட் கேட்கணும், எந்தெந்த தொகுதியில் போய் என்னென்ன பேசணுன்றத இவங்களே மொத்த ப்ரெஷரையும் தூக்கி உள்ள போட்டுக்கணும். அப்போ இதையெல்லாம் சமாளிச்சு இந்த கட்சியினுடைய எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிச்சு இவர் மீண்டு வருவாரானாக்க அதற்கான வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை தான் சொல்லுவேன். அதற்கான கள சூழலும் தமிழகத்துல இல்லை. இப்போ ஒரு மீட்பர் வந்துதான் மீட்கணும் தமிழ்நாட்டுன்ற ஒரு நிலைமை கிடையாது. ஆல்ரெடி அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க, ஆளுமைகள் இருக்காங்க, யாருமே இல்லை இங்க வெற்றிடம் இருக்குது அப்படிலாம் கிடையாது. அம்மா அவர்கள் இறந்த பிறகும் கருணாநிதி இறந்த பிறகும் அந்த 1 வருடம் வெற்றிடம் இருந்துச்சு. அந்த 1 வருடத்துல எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு தகுதியுள்ள தலைவராக அவர் மாற்றிக்கொண்டார். இந்த பக்கம் ஸ்டாலின் தன்னை ஒரு தலைவராக விளம்பரப்படுத்தி அவர் கட்டமைத்துக் கொண்டார். ஆக 2 தலைமைகள் இருக்குது. அப்ப தலைமைக்கு இங்க வெற்றிடம் இல்லாமல் இல்லை. அப்ப வெற்றிடம் இருக்கிற இடத்துல தான் ஒரு தலைமைக்கு தேவை இருக்குமே தவிர இங்க வெற்றிடமே இல்லையே, அப்புறம் எங்க புதிய தலைமைக்கு தேவை இருக்குது? அப்படின்னும் பொழுது விஜய் வாக்கு பிரிப்பாரே தவிர அவரால் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அப்போ இவரோட 2026க்கு பிறகு ஒருவேளை தனித்து நின்று படுதோல்வி விஜய் அவர்கள் சந்திச்சாருனாக்க, இப்ப விஜயனுடைய நண்பர் தோல்வி அடைஞ்சார்ல பீகார்ல பிரசாந்த் கிஷோர், அவரை போன்ற ஒரு தோல்வியை இவர் சந்தித்தார் என்றால் விஜய் கூட சேர்ந்த செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்க்கையும் அதோட முடிஞ்சது, அஸ்தமானம் ஆயிடுச்சு. அப்ப செங்கோட்டையன் ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கிறார். விஜய்க்கு செங்கோட்டையனுடைய தேவை இருக்கிறது. செங்கோட்டையன் தன்னுடைய அரசியல் இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக விஜய் கூட சேர்ந்திருக்காரு. ஆனா இந்த 2ம் சேர்ந்து நாசமா போக போகுது என்பதை நம்ம கண்ணு முன்னாடி தெரிய போகுது. அது 2026க்கு பிறகு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் என்ன அப்படின்னா, விஜய் தன்னுடைய பொதுக்குழு நியமிச்சிட்டாரு, அவர் எந்த கூட்டணிக்கும் போக போறது இல்லை அப்படின்னு பேசியிருந்தோம். ஆமா, இப்போ எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜனவரி 2026ல ஒரு மெகா கூட்டணி நாங்க அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யார் அந்த மெகா கூட்டணி? இல்ல எல்லாருக்குமே அந்த கேள்விதான் இருக்கு. எல்லாருமே என்னப்பா விஜய் தான் மெகா கூட்டணி, விஜய் தான் எதிர்பார்த்து பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க, கொடி பறக்குதா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க. ஆனா விஜய் அவர்கள் தனியா போயிட்டாரு. இந்த பக்கம் அதிமுக, இந்த பக்கம் திமுகவில் விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்க எல்லாம் வலுவா இருக்காங்க, வேற எந்த கட்சியா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். அதை விட வலுவான ஒரு கட்சி இருக்கிறது, ஒரு அரசியல் வியூகம் இருக்குதுன்றதான் நம்மளுடைய பார்வை. பாஜக இருக்கு. போன தேர்தலில் அவங்க எப்படியோ என்னமோ பண்ணி ஒரு 20% ஓட் பேங்கை அவங்க நிரூபிச்சிட்டாங்க. அதிமுக ஒரு 20% ஓட் பேங்கை அவங்க நிரூபிச்சிட்டாங்க. இது இல்லாத பட்சத்தில் பாமக இருக்கு. பாமக 2 அணியா இப்ப பிரிஞ்சிருக்காங்க. அந்த அவர் சொன்ன மெகா கூட்டணி இருக்குல்ல, அந்த மெகா கூட்டணி என்பது பாமகவை தான் அவர் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய அந்த மெகா கட்சியினுடைய கூட்டணி பாமக. ஏனென்றால் பாமகவில் இப்ப 2 அணிகளா பிரிஞ்சிருக்கு. தந்தை மகன் 2 அணியா பிரிஞ்சிருக்கு. இந்த 2 அணிகளுக்குமே ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு இருக்குது தமிழ்நாட்டில். 2 பேருக்குமே ஆதரவு தமிழ்நாட்டில், குறிப்பா வட தமிழ்நாட்டில் இருக்குது. அது என்ன ஆதரவுனாக்க, நிர்வாகிகள் பாமகவுடைய அத்தனை நிர்வாகிகளும் அண்ணன் அன்புமணி பக்கம் இருக்கிறாங்க. இந்த சமூக மக்கள் அத்தனை பேருமே ராமதாஸ் ஐயா கிட்ட இருக்காங்க. ஏன் இந்த பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பானாக்க, என்னுடைய அரசியல் எதிர்காலம் என்னன்னு தான் யோசிப்பான். அப்ப பாமகவினுடைய அரசியல் எதிர்காலம் யாரு? அன்புமணி. என்னதான் இன்னைக்கு அப்பனும் மகனும் அடிச்சுக்கிட்டாலும் எதிர்காலம் யாருன்னு பார்த்தாக்க அண்ணன் அன்புமணி தான். அப்போ நிர்வாகிகள் என்ன யோசிப்பாங்கன்னா, அண்ணன் பின்னாடி போறதா நம்ம அரசியல் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நிர்வாகிகள் நினைப்பாங்க. ஆனா இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்க, மருத்துவர் ராமதாஸை விட அண்ணன் அன்புமணி அவர்கள் எங்களுக்கு நெருக்கமானவர்கள் அல்ல. எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எங்களுக்காக களத்துல இறங்கி ரோட்ல இறங்கி போராடுறது மருத்துவர். அப்படி இருக்கும்பொழுது மருத்துவர் பக்கம் தான் நாங்க நிற்போம். அவர் தான் எங்க வீட்டுக்கு எங்க திண்ணையில உட்காந்து எங்களுடைய குறைகளை கேட்டறிந்து எங்கள் கூட உணவை பகிர்ந்து கொண்டவர் அவர் தான். அன்புமணி அவர்கள் எங்க போனாரு, எத்தனை போராட்டங்களை அவர் வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறாரு. அன்புமணி அவர்கள் வருகைக்கு பின்னாடி தானே நம்ம கட்சியில ஒரு எம்பி கூட கிடையாது. இன்னைக்கு பாமக ஒரு எம்பி கூட இல்லைல்ல. ஒருவேளை போன தடவை இந்த நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணி வச்சிருந்தா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கிடைச்சிருக்குல்ல, பாமகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் ஒரு உறுப்பினர் இருந்திருப்பார்ல, டெல்லியின் முகமாக ஒரு ஆள் இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஒரு நபர் கூட இல்லாத காரணம் யாரு? அண்ணன் அன்புமணி தானே. அப்படின்னு அந்த சமூக மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய பிரதிநிதித்துவமே இல்லையே டெல்லியில அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சு. அப்போ இந்த மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னா ஐயா பக்கம் இருக்காங்க. நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்காங்கனாக்க அண்ணன் அன்புமணி பக்கம் இருக்காங்க. ஒரு 5% ஓட் பேங்க் இருக்குதுனாக்க அதுல 3% ஓட் பேங்கை மருத்துவர் ஐயா கிட்ட இருக்கு, 2% யாருக்கிட்ட இருக்கு?
அண்ணன் அன்புமணிக்கிட்டு இருக்கு. அப்ப இவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்ந்த ஒரு கூட்டணியை, ஒரு கட்சியை தான் யாரு விரும்புறாங்கனாக்க அதிமுகவும் விரும்புது, பாஜகவும் விரும்புது. இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலும் அதனால 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை அந்த கூட்டணிக்கு. இன்றைக்கு ஒன்னாவே சேரல அப்படின்னா அவங்க யார் கூட கூட்டணி வைப்பாங்க? அதெல்லாம் சேர்த்துருவாங்க. ஒருவேளை ஒன்னா சேரலனாக்க மருத்துவர் ஐயா வந்து திமுக கிட்ட வைப்பாரு, அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக கூட்டணி தான் இருப்பாரு. ஆனா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்த்து வச்சிருவாங்க. இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருப்பது பாமகவுக்கே அழிவு என்பது தெரியாதா மருத்துவருக்கு? அண்ணன் அன்புமணிக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. ஏன்னா இவ்வளவு ஆண்டு காலம் அரசியல பார்த்துட்டு வந்தவங்க, நாம 2ஆ பிரிஞ்சு போனாக்க பாமகவுக்கே அழிச்சிடும்ன்ற மைண்ட் செட் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்த ஒரு கூட்டணி வரும்போது ஒரு 5% ஓட் பேங்க் அப்படியே இருக்கு. வட தமிழகத்துல ஆல்ரெடி அதிமுக வந்து வன்னிய சமூக மத்தியில ஒரு நல்ல செல்வாக்குல இருக்கு. ஏன்னா 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா பாமகவும் வரும்போது அது மிகப்பெரிய இம்பாக்டை கிட்டத்தட்ட வட தமிழகத்தில் மட்டும் ஒரு 90 தொகுதிகளில் வந்து ஏற்படுத்தும். அந்த 90 தொகுதிகள் என்பது வெற்றி வாய்ப்பை முதலமைச்சராக யார் அமர போறாங்கன்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு 90 தொகுதி. அப்ப இந்த கூட்டணி அமையும் போது இது மெகா கூட்டணியாக அமையும். ஏன்னாக்க விஜயை விட இன்றைக்கு மிகப்பெரிய வலுவான கட்சி எதுனாக்க பாமகவா விஜயான்னு பார்த்தா பாமக தான். ஏன்னா ஓட் பேங்கை நிரூபிச்சிட்டாங்க. நீ இன்ன வரைக்கும் ஓட் பேங்கை நிரூபிக்கல. நீ வெறும் வாயில தான் சொல்ற எனக்கு 23% வரும், 13% வாயில தான் சொல்ற. நீ என்னைக்கு நிரூபிக்கிறியோ அன்னைக்கு தான் இவங்க கூட கம்பேர் பண்ண முடியும். இவங்க வந்து டெஸ்டட் பார்ட்டி, நீங்க அன்டெஸ்டட் பார்ட்டி. உங்க 2 பேரையும் கமெண்ட் பண்ணவே முடியாது. அப்போ மெகா கூட்டணியில இதுதான். இன்னொரு மெகா கூட்டணின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்வதற்கு இன்னொரு காரணம், தென் தமிழகத்துல ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி. இதுல வந்து ஜான் பாண்டியன் வந்து பாஜக கூட்டணியில போன நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாரு. கிருஷ்ணசாமி வந்து அவரும் அதிமுக இல்ல பாஜக கூட்டணி, இவங்க இந்த மனநிலையில தான் அவரும் இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் யாருனாக்க தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள். முக்குளத்து சமூகம் தென் தமிழகத்துல எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குதோ அதற்கு சம வலிமையில இருக்கிறது யாருன்னா தேவேந்திரகுல வேளாளர்கள். அப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேரும்போது, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த என்டிஏ கூட்டணிக்கு வரும்பொழுது அது மிகப்பெரிய பாதிப்பை தென் தமிழகத்துல ஏற்படுத்தும். ஓட் பேங்கை அப்படியே சாலிடா கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அத்தனை வேலையிலும் அது பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் பாஜகவில் நயினார் நாகேந்திரன் அவர்களை எதற்காக தலைவராக நியமித்தாங்கனாக்க அவர் சார்ந்த முக்குளத்து சமூக வாக்குகளை அப்படியே கொண்டு வருவதற்கு. ஏனென்றால் அதிமுகவில் இருந்த முக்குளத்து சமூக வாக்குல ஒரு கணிசமான வாக்கு டிடிவி, ஓபிஎஸ், தினகரன் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, சசிகலா, இவங்கெல்லாம் கொஞ்சம் பிரிச்சிருக்காங்க. அதை ஈடுகட்டுவதற்காக தான் நயினார் நாகேந்திரன் அவர்களை காய் நகர்த்தி அந்த பாஜக தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்தாங்க. அதனால அந்த ஓட் பேங்க் எல்லாம் ஒன்னா சேரும்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கொண்டு வரக்கூடிய ஓட் பேங்க், தேவேந்திரகுல சமூக மக்களுடைய ஓட் பேங்க், இங்க இருக்கக்கூடிய வட தமிழகத்துல வன்னிய சமூகத்தினுடைய ஓட் பேங்க், அப்புறம் கொங்கு பகுதியில் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த வாக்குகள். இந்த வாக்குகள்லாம் ஒன்று சேரும்போது இப்ப பாருங்க மெகா கூட்டணி, அவர் சொன்ன மெகா கூட்டணி வந்துருச்சா? அதை தான் நாங்கள் சொல்றோம். ஒரு மெகா கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 அமைக்க போறார். அது வெற்றி கூட்டணியாக இருக்கும். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள் யாருடைய வாக்குகள்னாக்க, விஜய் பெரும்பாலும் பிரிக்கக்கூடிய வாக்கு சிறுபான்மையர் வாக்குகள், இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்குகள். அந்த இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் சுட்டு போட்டாலும் பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி யாருக்கடா இவங்க ஓட்டு போட்டாங்கன்னா திமுகவுக்கு. அப்ப திமுகவுடைய வாக்குகளை தான் விஜய் பிரிக்கிறாரு. அப்ப இது யாருக்கு சாதகம்? பாஜக கூட்டணிக்கு சாதகம். இப்ப மெகா கூட்டணி அந்த கணக்கு வந்துருச்சா? அப்ப நிச்சயம் அந்த கூட்டணி வெற்றி பெறும். உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசினதுக்கு நன்றி. நன்றி மதி.